இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்க விரும்புறேன். ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும், கேளுங்க. அதாவது, உங்க வாழ்க்கையில எல்லாமே கைமீறி போயிடுச்சு, இனி மீளவே முடியாதுன்னு நீங்க எப்போவாது நினைச்சிருக்கீங்களா? ம், கண்டிப்பா. ஏதோ ஒரு நாள் காலையில கண் முழிக்கும் போது புடிச்ச வேலை பறி போயிருக்கும், இல்லன்னா உறவுகள்ல பெரிய விரிசல் வந்திருக்கும். ஆமா, கரெக்ட். உடல் நலம் ரொம்ப மோசமாகிட்டே போகும். நிதி நிலைமையும் அதல பாதாளத்துல இருக்கும். எங்க திரும்பினாலும் பிரச்சனைகள் மட்டுமே சூழ்ந்திருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நிச்சயமா. அந்த புள்ளியிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுனே தெரியாத ஒரு தவிப்பு நம்மள பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சரி, இதை ஏன் நான் இப்போ கிடைக்கிறேன்னா, இன்னைக்கு நாம அலச போற ஆதாரங்கள் சரியா அந்த புள்ளியில தான் தொடங்குது. ராண்டா பேர்ன் எழுதின புத்தகங்களை பத்தி தான் நாம பேச போறோம். ஆமா, த பவர், த சீக்ரெட், அப்புறம் த மேஜிக். இந்த 3 புத்தகங்களோட குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆதாரங்களை நான் படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா தோணுச்சு. அதாவது, இது கேட்கறதுக்கு நம்மை அறியாமலேயே நமக்குள் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ள ஒரு சூப்பர் ஆபரேட்டிங் சிஸ்டம் போல இருக்கு. ஓஹோ, சூப்பர் ஆபரேட்டிங் சிஸ்டம், நல்ல ஓமை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த சிஸ்டமை எப்படி இயக்குறதுங்கிற மேனுவல் மட்டும் இதுவரைக்கும் நம்ம கைகள்ல கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. நீங்க சொல்ற அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் ஓமை மிக சரியா பொருந்தது. ஏன்னா அந்த மேனுவலை கண்டுபிடிச்ச ஒருத்தரோட கதையிலிருந்து தான் இந்த முழு தேடலுமே ஆரம்பிக்குது. நிஜமாவா? அது யாருடைய கதை? செப்டம்பர் 9, 2004, ரோண்டா பாயின் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி தயாரிப்பாளரோட வாழ்க்கையில அது ஒரு இருண்ட நாள்னு சொல்லலாம். இருண்ட நாள்னா அப்படி என்ன நடந்துச்சு அன்னைக்கு? அவரோட தந்தை திடீர்னு இறந்துடுறாரு. அவரோட தயாரிப்பு நிறுவனம் பெரும் நஷ்டத்துல சிக்கி தவிக்குது. உறவுகளும் முறிஞ்சு போய் மனதளவுல அவர் முற்றிலுமா உடைஞ்சு போயிருந்தார். அது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே ஒரே நேரத்துல தப்பா நடந்திருக்கு. ஆமா, அவரை சுற்றி மலை போல பிரச்சனைகள். அதிலிருந்து வெளியே வர ஒரு சின்ன வழி கூட அவருக்கு தெரியல. ஆனா அந்த உச்சக்கட்ட இருண்ட நேரத்துல தான் ஒரு பழைய புத்தகத்தின் வழியா அவருக்கு ஒரு பெரிய திறவுகோல் கிடைக்குது. ஒரு பழைய புத்தகம் அவருக்கு ஒரு திறவுகோலை கொடுத்துச்சா? கரெக்ட். அந்த திறவுகோலை வச்சு அவர் வரலாற்றை பின்னோக்கி தேட ஆரம்பிக்கிறார். மனித குலத்தோட ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு வெற்றியும் எப்படி நிகழ்ந்ததுன்னு ஆராயும் போது பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சக்தி ஒண்ணு இருக்கிறத அவர் உணர்றார். அந்த பவர் அப்படின்னு சொல்ற சக்தி. ஆனா அந்த சக்தி எங்கிருந்து வருது? அங்கதான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த சக்தி எங்கோ வெளியிலிருந்து வந்து நம்மை காப்பாத்த போகும் ஒரு சக்தி அல்ல. ஓ, வெளியில இருந்து வராதா? இல்ல, அது நமக்குள்ள ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி அப்படிங்கறத அவர் கண்டறிகிறாரு. நமக்குள்ள இருக்கிற சக்தி அப்படிங்கிறது கேட்பதற்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இது என்னவோ சமீபத்துல உருவாக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஹெல்ப் தத்துவம் போல தோணல. இது உண்மையிலே அவ்வளோ ஆழமானதா? இது தற்கால சிந்தனையே கிடையாது. பல நூற்றாண்டுகளா மறைச்சு வைக்கப்பட்ட அல்லது ஒரு சிலரால் மட்டுமே ரகசியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அறிவியல் தான் இது. பல நூற்றாண்டுகளாவா? அப்படி எந்த ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்கு? உதாரணத்துக்கு, ஆதாரங்கள்ல கிமு 3000ல எழுதப்பட்ட எமரால்டு டேப்லெட் அப்படிங்கிற ஒரு பழமையான குறிப்பு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இது ஹெர்மெட்டிக் தத்துவத்தோட அடிப்படை. எமரால்டு டேப்லெட், அதுல அப்படி என்ன சொல்லிருக்காங்க? அதுல கீழே இருப்பது போலவே மேலேயும் இருக்கிறது, உள்ளே இருப்பது போலவே வெளியேயும் இருக்கிறது அப்படின்னு மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது, as above so below, as within so without அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்கல்ல, அதுவா? ஆமா, அதேதான். இதோட அர்த்தம் என்னன்னா, பிரபஞ்சத்துல நடக்கிற அனைத்து முழுமைக்கும் உங்க உள்மனசுல நடக்கிற விஷயங்களே காரணம் அப்படிங்கிறது தான். ஓஹோ, நம்ம மனசுல நடக்கிறது தான் வெளியிலயும் நடக்குதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. இதத்தான் பிளேட்டோ, கலீலியோ, ஐன்ஸ்டீன் மாதிரி பல அறிஞர்களும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு நிமிஷம். இங்கே நான் ஒரு வலுவான கேள்வியை கேட்கணும். நம்ம கேட்பவர்கள் சார்பாகவும் இதை நான் கேட்கிறேன். கேளுங்க. இது இத்தனை 1000 ஆண்டுகளா மனித குலத்திற்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளதான் இயங்குது அப்படின்னா, ஏன் எல்லார் வாழ்க்கையும் நல்லா இல்லைன்னு கேட்க வரீங்க? ஆமா, ஏன் எல்லோருடைய வாழ்க்கையும் அற்புதமா இல்ல? ஏன் நாம விரும்பியதை எல்லாம் நாம இன்னும் அடையல? தினமும் காலையில மகிழ்ச்சியா எழுந்திருக்க ஏன் பலரால முடியல? நியாயமான கேள்விதான். என் மனசுக்குள்ள இருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் அவ்ளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னா, என் வாழ்க்கையில ஏன் இத்தனை எரர் மெசேஜ்கள் வருது? இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இருக்கே. அந்த முரண்பாட்டிற்கான விடைய நாம அதிர்வெண்கள், அதாவது ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிற அறிவியல் கோணத்திலிருந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அதிர்வெண்களா? இது கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? கண்டிப்பா.
இந்த ஒட்டுமொத்த தத்துவத்தோட மையக்கருவே ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான். பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே காந்த சக்தி கொண்டது. காந்த சக்தி எல்லாமே மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, இது ஏதோ தத்துவார்த்தமான வார்த்தை கிடையாது. குவாண்டம் இயற்பியல் சொல்ற ஒரு அறிவியல் உண்மை. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நாம பேசுற வார்த்தைகள் என அனைத்திற்குமே ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் இருக்கு. அதாவது நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்கு. கரெக்ட். ஈர்ப்பு விதியோட அடிப்படை என்னன்னா ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். அதாவது லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஓஹோ, இப்ப புரியுது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களோட எண்ணங்களால் அதிர்வெண்களை பரப்பும் ஒரு நடமாடும் டிரான்ஸ்மிஷன் டவர் போல செயல்படுறாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க தொடர்ந்து எந்த அதிர்வெண்ணை வெளிப்படுத்துறீங்களோ அதற்கேற்றாவாறு ஈர்க்கப்பட்டவைதான். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நாம ஒவ்வொருவரும் ஒரு ரேடியோ எஃப்எம் போல செயல்படுறோம். ஆமா, மிகச்சரியான ஒப்பீடு. இப்போ நான் என் ரேடியோல சோகமான பாடல்கள் ஒலிபரப்பாகும் 98.3 எஃப்எம்ல டியூன் செஞ்சுட்டு எனக்கே சந்தோஷமான பாட்டே கேட்கல அப்படின்னு புகார் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லையே. கண்டிப்பா இல்ல. உங்க ரேடியோ எந்த அதிர்வெண்ணில் இருக்கோ அந்த பாடல் தான் ஒலிக்கும். அதே போலதான் நம்ம எண்ணங்களும். நாம எந்த அதிர்வெண்ணில், அதாவது எந்த எண்ணங்கள்ல இருக்கோமோ அந்த வகையான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரோம். மிகச் சரியா சொன்னீங்க. இதத்தான் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். தாட்ஸ் பிகம் திங்ஸ். ஆமா, நீங்க சொன்ன ரேடியோ ஓமை மிக துல்லியமானது. நீங்க அதிர்வெண்ண மாத்துனா கேக்கும் பாடல் தானாவே மாறிடும். உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆனா இது பிராக்டிக்கலா சாத்தியமா? இது ஏதோ வேலை செஞ்சாலும் செய்யலாம், செய்யாவிட்டாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி தோணலையே. இல்லவே இல்ல. பிரபஞ்சத்தோட இயற்கை விதிகள் எவ்வளவு துல்லியமானவைன்னு ஆதாரங்கள் சொல்லுது தெரியுமா? எவ்வளவு துல்லியமானது? நாம விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி பல லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அப்பாறுள்ள நிலவுல வினாடியின் துல்லியத்தோடு அவங்கள தரையிறக்க முடியுது அப்படின்னா இயற்கை விதிகள் எவ்வளவு மாறாதவைன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. புவியீர்ப்பு விதி நமக்கு கீழே இழுக்கும். கரெக்ட். அதே போல நீங்க எந்த எண்ணத்தை ஆழமா வெளிப்படுத்துறீங்களோ அதை ஈர்ப்பு விதி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா இதுலதான் எனக்கு ஒரு பெரிய சிக்கல் தோணுது. எண்ணங்கள் காந்தம் போல் செயல்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா மனித மனம் அப்படிங்கறது ஒரு குரங்கு போல தாவிக்கிட்டே இருக்குமே. ஆமா. ஒரு நாளைக்கு நமக்கு சுமார் 60,000 எண்ணங்கள் வந்து போகுதுன்னு சொல்றாங்க. இதுல பல எண்ணங்கள் நாம அறியாமலேயே வர்ற எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸா இருக்கே. நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலோ அல்லது ஒரு பயம் வந்தாலும் உடனே அந்த கெட்ட விஷயத்த நான் ஈர்த்துடுவேனா? என்னுடைய ஆபரேட்டிங் சிஸ்டத்துல அடிக்கடி வைரஸ் அல்லது மால்வார் வந்துடுதே. இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். இதை எப்படி நான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது? ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது சாத்தியமே இல்லையே. அங்கதான் நாம மிக நுட்பமான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்காணிப்பது அப்படிங்கிறது மனித மூளைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்பாடா, ஒருவேளை அப்படி கண்காணிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, அது உங்களை ரொம்ப மனச்சோர்வுக்கு தான் உள்ளாக்கும். ஆனா இதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. ஷார்ட்கட்டா? அது என்ன குறுக்கு வழி? அதுதான் உங்களுடைய உணர்வுகள். உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கு அப்படிங்கறது உங்க உணர்வுகளை கொண்டே நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஓ, உணர்வுகள் மூலமா எண்ணங்களை கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பா. நீங்க நல்லா உணர்றீங்க அப்படின்னா நீங்க நல்ல எண்ணங்களை எண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் சோர்வாகவோ கோபமாகவோ ஃபீல் பண்ணா? நீங்க சோர்வாகவோ பயமாகவோ உணர்ந்தீங்கன்னா உங்க எண்ணங்கள் எதிர்மறையான அதிர்வெண்ணில், அதாவது நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்போ வார்த்தைகள் முக்கியம் இல்லையா? நீங்க வெறும் வார்த்தைகளால எனக்கு பணம் வேணும் அல்லது நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு கிளிப்பிள்ள போல திரும்ப திரும்ப சொல்றதால எந்த பயனும் இல்ல. அப்ப எப்படி சொல்லணும்? அத நீங்க எப்படி ஆழமா உணர்றீங்க அப்படிங்கிறது தான் உங்க அதிர்வெண்ண தீர்மானிக்குது. அதாவது எண்ணங்கள் அப்படிங்கிறது வெறும் கார் அப்படின்னா உணர்வுகள் தான் அந்த காருக்கான பெட்ரோல் அப்படின்னு சொல்ல வரீங்களா? கரெக்ட். பெட்ரோல் இல்லாம நீங்க என்னதான் ஸ்டியரிங்க புடிச்சு திருகுனாலும் கார் நகராது. உணர்வு இல்லாமல் நாம என்னதான் நினைச்சாலும் அது வேலை செய்யாது. சரி, இந்த உணர்வுகளை வச்சு நம்ம நினைச்சதை எப்படி அடையறது? இதுக்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட செய்முறை இருக்கா? ஆமா, அதுக்கு பேர் தான் படைப்பு செயல்முறை, அதாவது கிரியேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, கிரியேஷன் ப்ராசஸ். இது எப்படி வேலை செய்யுது? இது 3 தெளிவான படிகளை கொண்டது. 1 கேள், 2 நம்பு, 3 பெற்றுக்கொள். ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். கேள், நம்பு, வெற்றுக்கொள். சரி, இந்த முதல் படியான கேள் அப்படிங்கிறது என்ன? பிரபஞ்சத்திடம் ஒரு தெளிவான கோரிக்கையை வைக்கிறது.
உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நீங்க மிக தெளிவா இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர்ல ஒரு கமாண்ட் கொடுப்பது போலவா? மிகச்சரியா சொன்னீங்க. 2வது படி நம்பு. இதுதான் பலருக்கும் மிகவும் கடினமான பகுதி. ஆமா, சும்மா நம்புனா எப்படி நடக்கும்னு தோணுமே. நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறது போல நீங்க முழுமையா நம்பணும். அதற்கேற்ப உங்க செயல்களும் இருக்கணும். சரி, 3வது படி. 3வது பெற்றுக்கொள். அதாவது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க எப்படி உணர்வீர்களோ அந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் இப்பவே நீங்க உணரணும். இந்த 3 படிகளும் சரியா இணையும் போது ஈர்ப்பு விதி வேலை செய்ய தொடங்குது இல்லையா? ஆமா, இதுதான் அந்த கிரியேஷன் ப்ராசஸ். ஆனா இந்த 2வது படியான நம்பு அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும். லாஜிக்கலா யோசிக்கிற நம்ம மூளை இதை எளிதா ஏத்துக்காதே. ஏத்துக்காது. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என் பேங்க் அக்கவுண்ட்ல பணமே இல்லாத போது நான் எப்படி பணக்காரனா இருக்கிறத போல நம்புறது? அல்லது எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது நான் எப்படி முழு ஆரோக்கியமா இருக்கிறத போல நடிக்கிறது? ம் நம்ம அறிவாளி மூளை உடனே விடுத்துக்கொண்டு ஏன் பொய் சொல்ற அப்படின்னு கேக்குமே. இதை எப்படி சமாளிக்கிறது? அதனால தான் ராபர்ட் கோட்லியர் மற்றும் ஷக்தி கவாயின் போன்ற எழுத்தாளர்களோட குறிப்புகளை நாம உற்று நோக்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? ஷக்தி கவாயின் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதாவது உங்க மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. நிஜத்துக்கும் கற்பனைக்குமா? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ நீங்க ஒரு எலுமிச்சப்பழத்தை நறுக்கி உங்க வாயில பிழிவதாக கண்களை மூடிக்கிட்டு கற்பனை செஞ்சு பாருங்க. கற்பனை பண்றேன். உங்க வாயில தானாகவே எச்சில் ஊறும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா எச்சிலி வருது. எலுமிச்சை அங்க இல்ல, ஆனா உடல் எதிர்வினை ஆற்றுது பாத்தீங்களா? ஓஹோ, நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அதே போலதான் உங்களுக்கு வேண்டியதை அடைஞ்சிட்டது போல நீங்க மனதளவுல கற்பனை செஞ்சு அந்த உணர்வை வெளிப்படுத்தும் போது உங்க உடல் மற்றும் மனதோட அதிர்வெண் தானாகவே மாறுது. அப்போ நம்ம என்னவாகணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே ஃபீல் பண்ணணும். ஆமா, வயசாவதை பத்தி புலம்புறதை விட்டுட்டு இளமையா உணரணும் அப்படின்னு இந்த புத்தகங்கள் சொல்றதுக்கும் இதான் காரணம். வாவ்! உங்க உள்மனம் எந்த அதிர்வெண்ண வெளியிடுதோ உங்க வெளி உலகம் அதற்கேற்ப தன்னை மாற்றி அமைச்சுக்கும். கரெக்ட். ஆஹா, இது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்ப கொடுக்குது. நம்ம ஆபரேட்டிங் சிஸ்டத்துல நடக்கிற பேக்ரவுண்ட் ப்ராசஸ் போல இது வேலை செய்யுது. மிகச்சரியான ஒப்பீடு. அதை நம்ம தொந்தரவு செய்யாம இயங்க விடணும். இத அன்றாட வாழ்வுல பொருத்தி பார்க்கும்போது பல விஷயங்கள் புரியுது. நாம தினமும் சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்களேன். ஆமா, சொல்லுங்க. காலையில ஆபீஸ் போற அவசரத்துல டிராபிக்ல யாராவது முந்திக்கிட்டு போனா அதுக்காக நம்ம மணிக்கணக்குல கோபப்படுறோம். அந்த சின்ன விஷயத்துக்காக கோபப்படும் போது நம்மளுடைய மொத்த சிஸ்டத்தோட அதிர்வெண்ணையும் நாமே கீழே இறக்கிடுறோம். ஆமா, நாமளே நம்மள அந்த சோகமான பாட்டு எஃப்எம்க்கு மாத்திடுறோம். இத தவிர்த்தாலே நம்முடைய நல்ல அதிர்வெண் முழுமையா பாதுகாக்கப்படும் அல்லவா? சரியா புடிச்சுக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்கிறது அந்த சின்ன சின்ன தருணங்கள் தான். ஓஹோ. டிராஃபிக்ல கோவப்படுறதால உங்க மீதி நாளும் அதே போன்ற எரிச்சலான சம்பவங்களை ஈர்க்கும். இதனால ஏன் இலக்குக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு கேட்டு சிறிய பிரச்சனைகளை நாம அலட்சியப்படுத்த பழகணும். அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. உங்க கவனம் முழுவதையும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மீது குவிக்கும் போது அதுவே உங்க எதிர்காலமா மாறுது. சரி, அந்த தருணங்கள்ல நாம என்ன செய்யணும்? அந்த தருணங்கள்ல நீங்க வெளிப்படுத்தும் அன்பின் சக்தி மற்றும் நன்றியுணர்வு தான் மிகப்பெரிய மாயாஜாலங்களை உருவாக்குது. இதுதான் ஒரு பண மேலாளராகவும் ஆரோக்கிய பயிற்றுவிப்பாளராகவும் உங்களுக்கு வேலை செய்யும். நன்றி உணர்வு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அதுதான் நம்முடைய அதிர்வெண்ணை உடனடியாக மாற்றுவதற்கான மாற்றுச்சாவி, அதாவது மாஸ்டர் கீ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது எப்படி நன்றியோடு இருக்கிறது? எதற்கெடுத்தாலும் பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்ற ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரியான கருத்தா இது? இல்லவே இல்ல. இது கண்ணை மூடிக்கிட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு நடிக்கிற குருட்டுத்தனம் கிடையாது. இது உங்க கவனத்தை மாத்துற ஒரு பயிற்சி. ஓ, ஃபோக்கஸ மாத்திர பயிற்சியா? ஆமா, உங்ககிட்ட தற்போது என்ன இருக்கோ அதுக்கு நீங்க உண்மையாவே நன்றியுணர்வுடன் இருக்கும்போது மேலும் பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவதற்கான பாதையை நீங்க திறக்கிறீங்க. இத பத்தி ஆதாரங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க? இதத்தான் த மேஜிக் புத்தகம் மிக ஆழமாக கையாளுது. இந்த பெரிய தத்துவங்களை எல்லாம் சுலபமா எப்படி அன்றாட வாழ்வில் கடைபிடிப்பது அப்படிங்கறத இது விளக்குது. ஓஹோ, அப்ப நன்றி உணர்வு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆமா, நன்றி உணர்வு அப்படிங்கிறது உங்க ஆபரேட்டிங் சிஸ்டத்துல இருக்கிற வைரஸ்களை அழிக்கும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போல செயல்படுது. அது சந்தேகங்களையும் பயத்தையும் உங்களை விட்டு நீக்குது. அந்த தி மேஜிக் புத்தகத்தோட குறிப்புகளை படிச்சப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன விஷயம் அது? ரோல்ட் டால் அப்படிங்கிற புகழ்பெற்ற எழுத்தாளர் சொன்ன ஒரு அருமையான மேற்கோள் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு.
மாயாஜாலத்தை நம்பாதவர்கள் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். Those who don't believe in magic will never find it. கரெக்ட். இது கேக்குறதுக்கு ஒரு குழந்தை கதை போல தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னால மிகப்பெரிய உளவியல் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அந்த புத்தகம் நம்ம மீண்டும் ஒரு முக்கியமான மனநிலைக்கு அழிச்சிட்டு போகுது. அதுதான் குழந்தை பருவ ஆச்சரியம், அதாவது சைல்ட்ஹுட் வண்டர். குழந்தை பருவ ஆச்சரியமா? அது கொஞ்சம் விளக்குங்களேன். நீங்க சின்ன வயசுல இருந்தப்போ உலகத்தை எப்படி பாத்தீங்க அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எல்லாமே ஒரு மாயாஜாலமா, ஒரு பெரும் உற்சாகமா தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஒவ்வொரு சின்ன விஷயமும் நமக்கு ரொம்ப புதுசா தெரியும். சிறு புல்லின் மீது ஒட்டிக்கிட்டு இருக்கும் பனித்துளிய பார்த்து கூட நாம ஆச்சரியப்பட்டிருப்போம். வானத்துல பறக்கும் ஒரு வண்ணத்து பூச்சியோ, தரையில ஊர்ந்து செல்லும் ஒரு எறும்பு கூட்டமோ நமக்கு மிகப்பெரிய ஈர்ப்ப கொடுத்திருக்கும். ஆமா, மணிக்கணக்குல அதை உட்காந்து பாத்துக்கிருப்போம். அந்த ஆச்சரியம் எதற் குறிக்குது தெரியுமா? அது சந்தேகங்கள் இல்லாத முழுமையான ஈடுபாட்ட குறிக்குது. குழந்தைகள் எதையும் சந்தேக கண் கொண்டு பார்ப்பதில்லை. ஓ, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உங்க லாஜிக் தேடுறதில்ல. அந்த தூய்மையான தடையற்ற உணர்வு தான் பிரபஞ்சத்தோடு இணைவதற்கான மிகச்சிறந்த அதிர்வெண். இதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நாம வளர்ந்து பெரியவர்களாகி விட்டோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆச்சரியப்படும் தன்மைய நம்ம என்றோ இழந்துட்டோம் அப்படிங்கறத இப்போதான் ஆழமா உரைக்குது. கண்டிப்பா, நாம எதை பார்த்தாலும் பகுப்பாய்வு செய்ய தொடங்கிட்டோம். ஆமா, ஒரு அழகான விஷயம் நடந்தா கூட இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னால் என்ன லாஜிக் இருக்கு, இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அதை அப்படியே உணர்ந்து ரசிக்கும் அந்த மேஜிக்க தவற விட்டுடுறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கம்ப்யூட்டர் மொழியில சொல்லணும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் நல்ல வேலை செஞ்சாலும் அதோட கோடை நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கும். ஆமா, அது மிக சரியான ஒப்பீடு. அந்த லாஜிக் தேடும் மனநிலை தான் ஈர்ப்பு விதிக்கு மிகப்பெரிய தடை. அப்படியா? ஆமா, பிரபஞ்சத்திடம் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இது எப்படி நடக்கும், எனக்கு தெரிஞ்ச லாஜிக் படி இது சாத்தியம் இல்லையே, ஒருவேளை நடக்காம போயிடுமோ அப்படின்னு நீங்க சந்தேகிக்கும் போது என்ன நடக்கும்? படைப்பு செயல்முறையோட 2வது படியான நம்புதல் அங்க அடிபட்டு போகுது. நீங்க மீண்டும் உங்க அதிர்வெண்ணை கீழே இறக்குறீங்க. ஓஹோ, லாஜிக் தேடக்கூடாது. ஆமா, ஒரு குழந்தை எப்படி ஒரு விஷயத்த தயக்கம் இல்லாம கேட்டு அது கிடைக்கும் அப்படின்னு முழுமையா நம்பி சந்தோஷப்படுதோ, அதே போல ஒரு தூய்மையான நம்பிக்கையோட நீங்க அன்பை வெளிப்படுத்தணும். அப்படி செஞ்சா? அப்படி செய்யும்போது காலம், தூரம், தடைகள் என எதுவுமே அந்த சக்திக்கு முன்னால நிக்க முடியாதுன்னு ஆதாரங்கள் ஆணித்தரமா சொல்லுது. உங்க மனசுல நீங்க ஆழமா உணரும் அந்த நேர்மறையான அதிர்வுகள் நீங்க எங்க சென்றாலும் உங்களை பின்தொடரும் ஒரு காந்த புலம் போல செயல்படும். இது உண்மையிலேயே எனக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் தான் சொல்லணும். கண்டிப்பா. இந்த முழு தேடலையும் நாம ஒன்னா தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. நம்ம வாழ்க்கை முற்றிலுமாக கைமீறி போயிடுச்சுன்னு நாம நினைக்கும் அந்த மிக மோசமான புள்ளி கூட ஒரு முடிவு கிடையாது. ஆமா, அது ஒரு ஆரம்பம். அது ஒரு புதிய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நமக்குள்ள இன்ஸ்டால் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தான். செப்டம்பர் 9, 2004 ரோண்டா பைர்னுக்கு நடந்தது அதுதான். கரெக்ட். அந்த இருள்ல அவர் வெளி உலகை திருத்த போராடல, அணுக்குள்ள இருக்கிற அந்த பவர் அதிர்வெண்ண மாத்தினாரு. நாமும் அதைத்தான் செய்யணும். உண்மைதான். உங்களை சுற்றியுள்ள உலகம் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒண்ணு இல்ல, அது உங்க உள் மனதோட வெளிப்பாடு தான் அப்படிங்கறது நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிறப்போ உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல் உங்க கைக்கு வந்துருது. சூப்பா. உங்க கடந்த காலம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அதை நினைச்சு கவலைப்படுறதால எந்த பயனும் இல்ல. அப்போ எதை பத்தி நினைக்கணும்? இந்த நொடியில, சரியா இந்த வினாடியில நீங்க என்ன உணர்றீங்க, எந்த அதிர்வெண்ணில இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களின் நாளைய தினத்தை வடிவமைக்குது. அதை நாம உணர்ந்துகிட்டா மாயாஜாலங்கள் தினமும் நடக்கும். அருமையான விளக்கம். நாம இப்போ இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய ஆனா ஆழமான இறுதி சிந்தனையை கொடுத்து நிறைவு செய்ய விரும்புறோம். கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுடைய தற்போதைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்களின் நாளைய எதிர்காலத்தை உருவாக்குது அப்படின்னா, கடந்த 15 நிமிடங்களுக்கும் மேலாக இந்த விஷயங்களை மிகவும் கவனமாக உள்வாங்கி ஆழமா அலசிய உங்க மனம் இப்போ எந்த அதிர்வெண்ல இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சில தான் இருக்கும். ஆமா, ஆச்சரியம், நம்பிக்கை மற்றும் நன்றியுணர்வு நிறைந்த இந்த உயர்ந்த அதிர்வெண் நாளை உங்களுக்காக எந்த மாதிரியான அற்புதங்களை, எந்த மாதிரியான மாயாஜாலங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போகுதுன்னு சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையான சிந்தனை. உங்க ஆபரேட்டிங் சிஸ்டம் இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. இனி நடக்க போறது எல்லாமே மேஜிக் தான். ஆமா, எல்லாமே மேஜிக் தான். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது.
இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி.